சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். ஒன்னு தேடிக்கிட்டு வந்தா இதோ இவன் இங்க மாட்டிக்கிட்டான். ஸோ என் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க 2 பேரும் இப்போ உடனே என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். இல்லைன்னா நான் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கிறேன். உன் உடம்புல உசுர தவிர மற்ற எந்த பார்ட்ஸும் வேலை செய்யாத மாதிரி பண்ணிடுவோம். பார்த்துக்க. தனியா பார்த்தா இதாட்டா நிலைமை. மொத்த பேர் சேர்த்து ஒண்டா வாங்கடா. கௌஷிக்கை என்னால அனுப்ப முடியாது. அவனை தேடி வந்ததால உன்னையும் அனுப்ப முடியாது. கார்த்திக், கௌஷிக், அவனை பிடி, சீக்கிரம் போயிடு. சுப்பிரமணி சார். சரி சார், போலாம் வாங்க. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரம் வாங்கடா. வந்துட்டானே. Kaushik, I think you need help. We can do that. No, you can't. யாரும் அது பண்ண முடியாது. No, Kaushik. I can't see anyone right now. Why? Please leave. நீ எதுக்காக பயப்படுறேன்னு எனக்கு புரியவே இல்ல. If you get to know more about me, நீ கூட என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். என்ன? நீ என்ன சொல்ல வர? ஸ்ரீகாந்த் சொன்னதை இப்ப நம்ப வேண்டியது ஆயிடுச்சு. ஸ்ரீகாந்த் என்ன சொன்னா? ஸ்ராவியா திரும்பி வர வரைக்கும் மறைஞ்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். Kaushik, is everything okay? கௌஷிக் என் தம்பி சார். ஸ்ரீகாந்தும் ஸ்ராவியாவும் படிச்ச காலேஜ்ல அவன் சீனியர். மிஸ்கம்யூனிகேட் ஆனதுல ஸ்ராவியா அவனை லவ் பண்ணதான் நினைச்சுக்கிட்டான். ஆனா ஸ்ரீகாந்தும் ஸ்ராவியாவும் தான் ட்ரூ லவர்ஸ். ஹையர் ஸ்டடிக்காக யூஎஸ் போனதும் அவனுக்கு ஸ்ரீகாந்த் ஸ்ராவியாவுடைய காதலை பத்தி ரூமர்ஸ் வந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு லோக்கல்ல ஒரு டிடெக்டிவ ஹையர் பண்ணிக்கிட்டான். அவங்க ஃபாலோ பண்ணி கௌஷிக்கு அன்டைஜஸ்டபிள் போட்டோஸ் அனுப்பி வச்சாங்க. அதை பார்த்த கோவத்துல இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீகாந்த் கூட சண்டை போட்டான். நானே அவனை கண்டிச்சேன் சார். கௌஷிக் உண்மையாவே அவளை லவ் பண்ணான் சார். ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான். நான் கன்வின்ஸ் பண்ணேன் சார். அவ ஹாப்பினஸ்க்காக அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் சார். அப்போ ஸ்ரீகாந்த் எதுக்காக செத்தான்? அவனுக்கும் வர்ஷிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? கௌஷிக் அந்த பொண்ணோட போட்டோவை ஸ்ரீகாந்துக்கு எதுக்காக அனுப்புனா? யூஎஸ்லயே எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கிட்டாங்க சார். ஸ்ராவியா காணாம போயிட்டான்னு ஸ்ரீகாந்த் தான் கால் பண்ணி சொன்னான். Control yourself. என்ன ஹெல்ப்? இப்போ சார் சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்ராவியா ப்ராப்ளம்ல இருக்கா. நான் ஒரு பொண்ணு கொடுத்தா அவளை விட்டுடுவாங்களா? போலீஸ் கிட்ட சொல்லி ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் ஆல்ரெடி லொகேஷன்ல தான் இருக்கேன். இங்க பொண்ணு யாருன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ப்ளீஸ் டோன்ட் சே நோ. சொல்லு, என்ன பண்ணும்? என் ரூம்ல டேபிள் மேல ஒரு பொண்ணு போட்டோ இருக்கும்.
அது எனக்கு வேணும். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனான். ஸ்ரீகாந்த் கால்க்காக மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணான். காலும் வந்துச்சு. நீங்களும் ஸ்ராவண்யாவை லவ் பண்றதால பார்த்துருந்துக்கோங்க. ஸ்ராவியா பத்தி தெரியற வரையும் வெளியே வராதீங்க. இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரியே சூசைட் பண்ணிக்க வேண்டி வரும். டேய் என்னடா பேசுற நீ? சாரி சார், உங்களை இன்வால்வ் பண்ணதுக்கு. ஸ்ரீகாந்த் நான் சொல்றத கேளு. பைத்தியக்கார மாதிரி பேசாத. we can solve it. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ராவியா பத்தி தெரியற வரையும் வெளியே வராதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து. வாட்? ஸ்ரீகாந்த் Tell that இப்போ என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. I love her. டேய் என்னடா இது? டேய் நான் சொல்றத கேளு. Thank you. டேய் Bye. பைத்தியக்காரா நான் சொல்றத கேளுடா. அவசரப்படாத. ஸ்ராவியாவை நான் கூட்டி நான் சொல்றத கே ஸ்ரீகாந்த் சொன்னதை நம்ப வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் கௌஷிக்க மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க வந்து கௌஷிக்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. எல்லாம் ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரியே நடக்குது. Oh my God. இது ஒரு never ending cycle. Beyond our imagination. காதலிச்ச பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஸ்ராவியாவை கிட்னாப் பண்ணவன் ஒருத்தன். ஸ்ராவியாவை காப்பாத்துறதுக்கு வர்ஷிதாவை கிட்னாப் பண்ணவன் ஸ்ரீகாந்த். நெக்ஸ்ட் வர்ஷிதாவை காப்பாத்துறதுக்கு அவ லவர் இன்னொருத்தர. இந்த never ending cycle அடுத்து மிஸ் ஆக போற பொண்ணு இல்ல சூசைட் பண்ணிக்க போற பையன் யாரு? இந்த கிரைம் நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கு கார்த்திக். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு.